கொத்தமல்லி சட்னி, மல்லி சட்னி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கொத்தமல்லி சட்னி தென்னிந்தியாவில் மல்லி சட்னி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு துடிப்பான மற்றும் சுவையான துணை உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: புதிய கொத்தமல்லி இலைகள், புதிய தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, பொட்டுக்கடலை, தண்ணீர், உப்பு, எண்ணெய், கடுகு விதைகள். படி 1. கொத்தமல்லி தழைகளை நன்றாக கழுவி பெரிய துண்டுகளாக நறுக்கவும். படி 2. ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, வறுத்த கடலை, உப்பு சேர்த்துக் கொள்ளவும். படி 3. சிறிது தண்ணீர் சேர்த்து உங்கள் விருப்பத்திற்கேற்ப மிருதுவான அல்லது சற்றே கரடுமுரடான விழுதாக அரைக்கவும். தேவையான பதத்தைப் பெற மேலும் தண்ணீர் சேர்க்கவும். படி 4. சட்னியை பரிமாறும் கிண்ணத்திற்கு மாற்றவும். படி 5. தாளிக்க ஒரு சிறிய கடாயில் எண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். படி 6. கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 7. உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். படி 8. காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். சில வினாடிகள் வாசனை வரும் வரை வதக்கவும். படி 9. தாளிப்பு கலவையை தயார் செய்த சட்னியின் மேல் ஊற்றவும். படி 10. பரிமாறுவதற்கு முன்பு நன்றாக கலக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.